प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। देह की दुनिया भुलाकर, देह की दुनिया भुलाकर हमें विदेही बनाती है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। देख नजारा वतन का, हम परम शांति को पाते हैं। फर्श पर फिर पैर नहीं, हम उड़ वतन को जाते हैं। देख नजारा वतन का, हम परम शांति को पाते हैं। फर्श पर फिर पैर नहीं, हम उड़ वतन को जाते हैं। शांति की किरणें ये मन में, शांति की किरणें ये मन में, शांति सवेरा लाती है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। खोए रहते हैं सदा हम परमानंद के सागर में। हीरे मोती ज्ञान के भर कर बुद्धि के गागर में। खोए रहते हैं सदा हम परमानंद के सागर में। हीरे मोती ज्ञान के भर कर बुद्धि के गागर में। शक्तियों की चमक से, शक्तियों की चमक से सीप का मोती बनाती है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। दिल में बहते प्रेम के झरने, आत्मा उसको पीती है। बाबा ही संसार मेरा इसी आस से जीती है। दिल में बहते प्रेम के झरने, आत्मा उसको पीती है। बाबा
है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। देह की दुनिया भुलाकर, देह की दुनिया भुलाकर हमें विदेही बनाती है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। कितना प्यार दिया बाबा भर के अपनी बाहों में, कितना प्यार दिया बाबा भर के अपनी बाहों में। हम हो गए हैं फरिश्ते, हम हो गए हैं फरिश्ते, स्नेह भरी निगाहों से। कितना प्यार दिया बाबा भर के अपनी बाहों में, कितना प्यार दिया बाबा भर के अपनी बाहों में। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे।
अंधेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 18/11/25 பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் ரொம்ப அழகான விஷயங்களை எடுத்துரைக்கிறாரு. இத்தனை காலங்களாக நம்ம பகவானை அடைவதற்கான பல முயற்சிகள் செய்தோம். ஆனால் அப்படிப்பட்ட பாபா கிடைச்சிருக்கார். ஸ்வயம் நாயகனாகவே வந்து, நீங்கள் அனைவரும் என்னுடைய நாயகிகள். பாபாவுக்கு அந்த அளவுக்கு பெருமிதம் இருக்குது. நம்மளை நினைக்கும்போது, நமக்கும் அவரை நினைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படுது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சிவசக்திகள்னு சொல்கிறாரு. என்னுடைய உண்மையான நாயகிகள், உண்மையான மீரா நீங்கள் தான், உண்மையான சீத்தை நீங்கள் தான். பாபா அப்படிப்பட்ட ஒரு பாடம் நடத்துகிறார், ஒரு மந்திரம் போல. இன்னைக்கு பாபா மந்திரவாதியாக வரார். உலகத்தில் எத்தனையோ மந்திரங்கள்லாம் பண்ணாலும் அலௌகீக மந்திரம் பாபா ஒருத்தர் தான் செய்ய முடியும். மனிதனை தேவதையாக மாத்துறார். ஒவ்வொரு ஆண்களையும் ஸ்ரீ நாராயணராக மாத்துறார். ஒவ்வொரு பெண்களையும் ஸ்ரீ லக்ஷ்மியாக மாத்துறார். இப்போ எப்படிப்பட்ட ஒரு மந்திர சக்தி பாபாட்ட இருக்கு பாருங்க. குணங்களினுடைய, சக்திகளினுடைய, பிராப்திகளினுடைய, ஒவ்வொரு செயலினுடைய, ரகசியங்களினுடைய, எப்படி பிளெஸ்ஸிங் வாங்கணும், எப்படி ஒவ்வொரு காரியத்தை ஆறாமல் செய்யணும், குஷியோடு எப்படி செய்யணும், சந்தோஷமாக எப்படி செய்யணும். பாபா ஒவ்வொரு கர்மத்தின் ரகசியங்களை நமக்கு எடுத்துரைத்து எது சரி எது தவறு அப்படிங்கிற நாலேஜ் கொடுத்துருக்காரு. பாபா சொல்கிறார், நீங்களே புத்தியால் உணருங்க. உங்களுக்கு தெய்வீக புத்தி கொடுத்துட்டேன், பரிசாக கொடுத்துருக்கேங்கிறார். இந்த பிராமண ஜென்மம் நமக்கு எப்பொழுது கிடைச்சதோ, இந்த பிறவி பாபான்னு எப்போ தெரிஞ்சுக்கிட்டோமோ, திவ்ய புத்தியை பாபா பரிசாக கொடுத்துட்டார். இந்த திவ்ய புத்தியினுடைய அதிசயம் என்னென்னா, நிறைய சம்பாதிக்க சொல்லி கொடுக்குது. திவ்ய புத்தி என்ன பண்ணுது, எது சரி தவறுங்கிறத புரிந்து நல்லதை செய்வதற்கான ஒரு ஊக்கம், உற்சாகத்தை கொடுக்குது. திவ்ய புத்தியினுடைய ஒரு அதிசயம், சிவ பாபாவை மனதால் அன்பாக நினைக்குது. அதனால புத்தி யோகம்னு சொல்கிறோம். இப்படி அநேக சக்திகளை பாபா நமக்கு புத்திக்கு கொடுத்துருக்கார். தீக்ஷன் புத்தி, கற்பூர புத்தி, டக்குன்னு பாபா சொல்லும் போதே யதார்த்தமாக அதை புரிஞ்சுக்கிறோம். யதார்த்த புத்தி. பாபாவுடைய மகா வாக்கியத்தை நம்ம இன்னைக்கு கேட்கலாம். பாபா தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே तुम ही सच्चे अलौकिक जादूगर हो। तुम्हें मनुष्य को देवता बनाने का जादू दिखाना है। மந்திரவாதி என்ன பண்ணுவாங்க, மந்திரவாதியை உருவாக்குவாங்க. டீச்சர் என்ன பண்ணுவாங்க, டீச்சரை உருவாக்குவாங்க. பேரிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, பேரிஸ்டரை உருவாக்குவாங்க. டாக்டர் என்ன பண்ணுவாங்க, டாக்டரை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்களே உண்மையான அலௌகீக மந்திரவாதியாக இருக்கீங்க. நீங்கள் மனிதர்களை தேவதை ஆக்குவதற்கான மந்திரத்தை காண்பிக்க வேண்டும். இப்படி ஸ்டேஜில் மந்திரம் காட்டுவாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு மந்திரத்தை காண்பிக்கணும், பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பழமையான ராஜயோகத்தினுடைய மந்திர சக்தி என்ன, யாரு கற்றுக் கொடுக்குறா இதை, இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவர் யார், எப்படி காண்பிக்கணும், இதை பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க. பிரஷன்
अच्छे पुरुषार्थी स्टूडेंट की निशानी क्या होगी? ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னா, நல்ல முயற்சி பண்ணக்கூடிய ஒரு மாணவர் அப்படின்னா அவங்களோட அடையாளம் எப்படி இருக்கும்? பாபா நமக்கு ஸ்டூடெண்ட் லைஃப் கொடுத்துருக்கார், பெஸ்ட் லைஃப். ஆறாமல் நம்ம இந்த லைஃப்பில் இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். சுத்தமாக தூய்மையான ஒரு பருவம் ஸ்டூடெண்ட் லைஃப்புங்கிறது. அதனால் படிக்கக்கூடிய படிப்புகள் புத்தியில் அப்படியே இறங்கும். காரணம் தூய்மையினுடைய சக்தி. அதனால தான் அந்த பருவ காலத்தில் படிக்கக்கூடிய டைம்னு வச்சுருக்காங்க. பாபா சொல்கிறாரு, நல்ல புருஷார்த்தியோட அடையாளம், நல்ல புருஷார்த்தி மாணவர்களுடைய அடையாளம். पासी तानर होने का अर्थात विजयी माला में आने का लक्ष्य रखेंगे. அவர்கள் பாசித்தானர், வெற்றி மாலையில் வருவதற்கான லட்சியத்தை வைப்பார்கள். उनकी बुद्धि में एक बाप की ही याद होगी. ரெண்டாவது, ஒன்று வெற்றி மாலையில் வரணும்னு லட்சியம் வைப்பாங்க. அவங்களோட புத்தியில் ஒரு பாபா மட்டும்தான் நினைவிருக்கும். மூன்றாவது, देह सही देह की सब संबंधों से बुद्धियों को तोड़ एक से प्रीत रखेंगे. தேகம் முதல் அனைத்து சம்பந்தங்களையும் புத்தியால் துண்டித்து ஒருவர் மீது அன்பை ஏற்படுத்துவார்கள். நான்காவது, ऐसे पुरुषार्थी ही माला का दाना बनते. அவர்களே மாலையின் மணியாக வருகிறார்கள், வெற்றி மாலையினுடைய மணியாக வராங்க. இந்த 4 அடையாளங்கள் கட்டாயமாக இருக்குதான்னு நம்ம நமக்குள்ளார செக் பண்ணணும். ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाबा समझाते हैं. எப்போதுமே பாபா முதல் வரி சொல்லுவார், ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக குழந்தைகளுக்காக புரிய வைக்கக்கூடிய ஞானம் இது. तुम रूहानी बच्चे जादूगर जादूगरनी बन गए हो, इसलिए बाबा को ही जादूगर कहते. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஆன்மீக குழந்தைகள், ஜாதுகர் மந்திரவாதி. மந்திரவாதினா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அதாவது பாபா சொல்கிறாரு தாய்மார்கள் சகோதரர்கள். பாபா சொல்கிறார் பிகே மந்திரவாதிகள் சொல்கிறார். நீங்கள் மந்திரவாதி ஆயிட்டீங்க, பிரதர்ஸும் ஆயிட்டீங்க, சிஸ்டர்ஸும் ஆயிட்டீங்க. ஆகவே பாபாவை மந்திரவாதி என்று அழைக்கப்படுது. ऐसा कोई जादूगर नहीं होगा जो मनुष्य को देवता बना दे, ये जादूगरी है ना. இந்த மாதிரி மந்திரவாதி எங்கேயுமே இருக்க முடியாது. அவருடைய மந்திர சக்தி என்ன? ஒவ்வொரு மனிதனையும் தேவதையாக ஆக்குறார். அப்படிப்பட்ட மந்திரத்தை பாபா போடுறார். कितनी बड़ी कमाई कराने का तुम रास्ता बताते हो. இப்போ நீங்களும் மந்திரவாதி, நீங்கள் எப்படிப்பட்ட வருமானத்தை செய்யறதுங்கிற வழியை காண்பிக்கிறீங்க. ஸ்கூல் மே டீச்சர் பி கமாய் கர்னா சிக்காத்தே. இன்னைக்கு பாபா டீச்சராகவும் வந்திருக்காரு, மந்திரவாதியாகவும் இருக்கார். பாபா சொல்ல, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் சொல்லி கொடுக்குறீங்க. ஏன்னா நம்ம டீச்சர் எப்படி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. எப்படி ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா எதுக்காக பாடம் எடுக்கிறாங்க? நல்ல வருமானம் செய்யணும்னு. படாயி கமாய் ஹேனா பாபா சொல்கிறாங்க. படிப்பு என்றாலே வருமானம் இல்லையா? பக்தி மார்க்கி கத்தாயே சாஸ்திராதி சுன்னா उसको पढ़ाई नहीं कहेंगे, उसमें कोई आमदनी नहीं, सिर्फ पैसा खर्च होता है. பாபா சொல்கிறார், இத்தனை காலங்களாக நிறைய கதைகள், சாஸ்திரங்களில் உள்ள கதைகள் கேட்டோம், கதைகளை சொன்னோம். இதனால் இதை நம்ம படிப்புன்னு சொல்ல முடியாது. கதை படிப்பாகுமா என்ன? இவ்வளோ தெளிவான விளக்கம் கொடு. கதை கதை, படிப்பு படிப்பு. படித்தாதான் பதவி, கதை கேட்டால் பதவி கிடையாது. பாபா சொல்கிறார், கதையில் எந்த வருமானம் இல்லை. बाबा भी समझाते, भक्ति मार्ग में चित्र बनाते, मंदिर आदि बनाते, भक्ति करते करते तुमने कितने पैसे खर्च कर लिए. பாபா உணர்த்துறார், குழந்தைங்களே நீங்கள் எத்தனை கோயில் கட்டியிருப்பீங்க,
எவ்வளோ பக்தி மார்க்கத்தில் பக்தி செய்து 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 உங்களுடைய பைசாலாம் எவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கீங்க. டீச்சர் தோ ஃபிர் பி கமாய் கராத்தே ஆஜீவிகா होती है ना. டீச்சர்கிட்ட வந்தோன்னே டீச்சர் வருமானம் எப்படி செய்யறதுங்கிறத சொல்லி கொடுக்குறார், வருமானத்தை செய்விக்கிறார். ஏன்னா வாழ்வுக்கு ஆதாரம் அதுதானே. தும் பச்சோं की पढ़ाई कितनी ऊंची है. உங்கள் படிப்பு எவ்வளோ உயர்ந்ததுங்கிறத நினச்சி பாருங்களேங்கிறார். எவ்வளோ உயர்ந்த படிப்பு, ஆத்மாவோட எவ்வளோ டெப்த்தில் சொல்லி கொடுக்குறார். மனசை பற்றி எவ்வளோ ஆழமான விஷயங்கள், புத்தி சார்ந்த விஷயங்கள், கர்மா ஃபிலாசபி, நம்முடைய சன்ஸ்காரங்கள், எத்தனை வெரைட்டி சன்ஸ்காரங்கள், அதை எப்படி மாற்றுறது, எப்படி பழைய சன்ஸ்காரங்களை அழிக்கிறது, எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, தீவிர புருஷார்த்தம் எப்படி செய்கிறது, எவ்வளோ வெரைட்டிஸ் பாபா கொடுக்குறார். पढ़ना भी सबको है ना. तुम बच्चे मनुष्य से देवता बनाने वाले हो, उस पढ़ाई से तो बैरिस्टर आदि बनेंगे. सो तो एक जन्म के लिए कितना रात दिन का फ़र्क है. அந்த படிப்பு ஒரு பிறவிக்கான படிப்பு. பேரிஸ்டர் ஆகுறாங்க, வக்கீல் ஆகுறாங்க, ஒரு பிறவிக்கு தான். ஆனால் பாபா இந்த படிப்பு பாருங்கங்கிறார். அந்த படிப்புக்கும் இந்த படிப்புக்கும் எவ்வளோ இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்குது. इसलिए तुम आत्मा को शुद्ध नशा रहना चाहिए. एक गुप्त नशा बेहद बाप की तो कमाल है. பெருமிதம் அடையணும், அவ்வளோ ஒரு போதை இருக்கணும். பகவானுடைய அதிசயம் எப்படிப்பட்டது. பாபா எப்படிப்பட்ட அதிசய காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, எப்படிப்பட்ட சன்ஸ்காரங்களெல்லாம் மாற்றி மனித உருவ ஒரு தேவதையாக வடிவமைக்கிறீங்களே, எப்படி பாபா நீங்கள் செய்கிறீங்க. அதிசயம் செய்யக்கூடியவர். கேசா ருஹானி ஜாது ஹே. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக மந்திரம் இருக்குது பாபாட்ட. रूको याद करते करते सदैव प्रदान बन जाना है. பாபா சொல்கிறார், அந்த ஜோதி பாபாவை நம்ம நினைவு செய்து सदो प्रदानम आह वेंडम. जैसे सन्यासी लोग कहते हैं ना, तुम समझो मैं बैंक्स हूँ, ऐसा समझकर कोटी में बैठ गया. बोला मैं बैंक्स हूँ, कोटी से निकलूँ कैसे. बाबा कहते हैं तुम पवित्र आत्मा थे, अपवित्र बन गए हो. फिर बाबा को याद करते करते तुम पवित्र बन जाएंगे. உதாரணம் சொல்கிறார் பாபா. அப்படி ஒரு சன்னியாசி என்ன சொன்னாராம், நீ எருமையாக இருக்க நின அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அதே நினைவு வந்துட்டு, நான் எருமை மாடு. அப்போது எருமை வா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சின்ன வாசலாக இருக்கே, நான் எப்படி நுழைய முடியாதே அப்படின்னு உள்ளே இருந்தது. ஏன்னா அதே ஆயிட்டு, அது சொரூபம் ஆயிட்டு. அந்த மாதிரி பாபா சொல்கிறார், நீங்கள் வரும்போது பவித்திர ஆத்மாவாக இருந்தீங்க, மீண்டும் நான் பவித்திர ஆத்மா நினைக்க பாபா சொல்கிறாரு, மீண்டும் நீங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள், அந்த சொரூபமாக ஆகணும். ज्ञान को सुनकर नर से नारायण तो मनुष्य से देवता बन जाते. देवताओं की भी सावंती है ना. பாபா சொல்கிறாரு, மனிதனை தேவதையாக பாபா மாத்துறார். மனிதனும் தேவன் ஆகலாம்னு புகழ் பாடப்படுது. தேவதை ஆட்சி இருக்கு இல்லையா, தேவதைகள் ராஜ்யம் செஞ்சாங்க இல்லையா, சித்திரங்களை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதோட அடையாளம். புத்தர் வந்தார், கிறிஸ்து வந்தார், குரு நானக் வந்தார். அவங்களுக்கெல்லாம் ஸ்டாச்சு வச்சு வழிபாடு செய்யப்படுது. மாதிரி தேவதைகளுக்கு 6 கால பூஜை, 3 கால பூஜை, தினம் பூஜை. இது எதோட அடையாளம், இந்த பூமியில் வாழ்ந்ததின் சரித்திரம். तुम बच्चे श्रीमत पर भारत की डीटी सावरनिटी स्थापन कर रहे हो. बाबा कहते हैं मैं जो तुमको श्रीमत देता हूँ, ये राइट या शास्त्र की मत राइट है, जज करो. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, நீங்கள் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தை தெய்வீக இந்த பாரதத்தில் தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க.
அதற்கான ஸ்ரீமத் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தெய்வீக ராஜ்யம் ஏற்படுவதற்கான உண்டாக்குவதற்கான ஸ்ரீமத் நான் கொடுக்குறேன். ரைட் எது, ராங் எது, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறை என்னென்ன நீங்களே முடிவு பண்ணுங்கிறார் பாபா. பாபா எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறார், எவ்வளோ ரகசியங்கள், ஆழமான ரகசியங்கள் மேட்ச் பண்ணணும் இதெல்லாம். கீதா ஹே சர்வ சாஸ்திர சிரோன்மணி ஸ்ரீமத் பகவத்கீதா. கீதை தான் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய். ஸ்ரீமத் பகவத்கீதை. ஸ்ரீமத்துங்கிறது பகவத்கீதையில் தான் சொல்லப்படுது. காஸ்லிக்காஹே ஸ்பெஷலாக இந்த லைனை கோடிடுறாங்க, ஸ்ரீமத் பகவத்கீதான்னு. பகவான் கிஸ்கோ கஹா ஜாய? பகவான் என்று யாரை சொல்லப்படுது? சப் கஹேங்கே நிராகார் சிவ். நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவீங்க? நிராகார சிவ் பாபா. ஆத்மாயே உன்கே பச்சே பிரதர்ஸ் ஹே. நாம் அனைவரும் ஆத்மாக்கள், பாபாவினுடைய குழந்தைகள். நாம் அனைவரும் சகோதர ஆத்மாக்கள். ஏக்கு பாப்பு ஹே. அவர் ஒருத்தர் மட்டும்தான் அப்பாக முடியும். பாபா कहते हैं तुम सब आशिक हो, मुझे माशूक को याद करते हो, क्योंकि मैंने ही राजयोग सिखाया था जिससे तुम प्रैक्टिकल में नर से नारायण बनते हो. பாபா சொல்ற, நான் நாயகனாக இருக்கிறேன், நீங்கள் நாயகியாகி என்னை நினைவு செய்கிறீர்கள். நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தினால் பிராக்டிக்கலாக நீங்கள் நரனிலிருந்து நாராயணராக ஆகின்றீர்கள். ஒத்து ககுதேத்தே हम सत्य नारायण की कथा सुनते. ये कोई समझते थोड़े ही है, इससे हम नर से नारायण बनेंगे. உலகத்தினர் கதை சொல்கிறாங்க, சத்திய நாராயணனுடைய கதையை. பாபா சொல்கிறாரு, கதை கேட்குறாங்க, கதையும் சொல்கிறாங்க, கதையும் கேட்குறாங்க. இப்போ கதை கேட்கக்கூடியவங்க, நான் உண்மையிலே நாராயணன் ஆகிறேன் அதுக்கான கதைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பாபாவுடைய முரளி சத்திய நாராயணராக ஆக்கக்கூடிய ஒரு கதையாகும். ஏன்னா இந்த முரளி நம்ம கேட்கும் போதெல்லாம் நமக்கு எந்த கான்ஷியஸ் வருது? நான் தான் லக்ஷ்மி நாராயண ஆகிறேன், இந்த புருஷார்த்தம் ஞாபகத்துக்கு வருது. बाप तुम आत्माओं को ज्ञान का तीसरा नेत्र देते जिससे आत्मा जान जाती है. மூன்றாம் கண் பாபா கொடுத்ததுனால ஆத்மாவில் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது நம்ம என்னவா இருந்தோம், பாபா நம்மளை மந்திர சக்தியால் எப்படி ஆக்குறாருங்கிறத ரியலைஸ் பண்ண முடியுது. शरीर बिगड़ तो आत्मा बात कर नहीं सकती. आत्माओं के रहने का स्थान निर्वाण धाम कहा जाता. பாபா சொல்கிறார், ஆத்மா நிர்வாண தாமம் தான் அதுக்கு வீடு. இந்த சரீரம் இல்லாமல் ஆத்மாவில் பேச எப்படி முடியும்? बच्चों को तो शांति धाम सुखधाम को ही याद करना. குழந்தைகளாகிய நீங்கள் சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு கூற வேண்டும். துக்கதாம்கோ புத்தி சே பூல்னா, முக்கியமான விஷயம். இந்த துக்க தாமத்தை புத்தியால் மறந்துடுங்கிறாரு. இதை நினச்சி என்ன வரப்போகுது, நமக்கு என்ன ஆக போகுது? ஆத்மாக்கோ இஸ் சமஜ் மிலி ஹே, ரைட்டு கியா ஹே ராங்கு கியா ஹே. பாபா சொல்கிறார், இப்போ நமக்கு இந்த ஒரு புரிதல் கிடச்சிருக்குது. என்ன புரிதல் கிடச்சிருக்குது? ரைட் எது, ராங் எது, எதை நினைக்கணும், எதை நினைக்கக்கூடாது, எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஸ்ரீமத் ஸ்ரீமத் மூலமாக ஆத்மாவுக்கு ஈஸியான ஒரு புரிதல் கிடச்சிருக்கு. நம்ம செய்கிறது சரியா தவறாங்கிறதுலேருந்து வெளித்தெழுறோம். கர்ம கர்ம விகர்ம காபி ராஸ் சம்ஜாயா ஹே. கர்மான என்ன, கர்மா விகர்மா, பாவ செயல் எது, புண்ணிய செயல் எது, நியூட்ரல் எது, எல்லாமே ரகசியங்களை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். பச்சோं को ही समझाते और बच्चे ही जानते. பாபா தன் குழந்தைகளுக்கு தான் சொல்லி கொடுக்குறார், குழந்தைகள் தான் புரிஞ்சுக்கவும் முடியுது. அவர் மனுஷங்கோ பாபாக்கோ நகி ஜான்தே. மற்ற மனிதர்கள் பகவானை புரிஞ்சிக்கலையே அவர் யாருன்னு. அப்புறம் எப்படி அவங்களோட போய் பாபா பேச முடியும்? யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ
அவங்களோட தான் பாபா பேசுகிறார். बाप कहते हैं ये भी ड्रामा बना हुआ, रावण राज्य में सबके कर्म विक्रम ही होते, सत्य में कर्म अकर्म होते, कोई पूछे वहाँ बच्चे आदि नहीं होते, बोलो उनको कहा जाता है वाइसलेस वर्ल्ड. பாபா சொல்கிறாங்க, ட்ராமா அந்த மாதிரி உருவாகி இருக்குது. நம்ம செய்யக்கூடிய கர்மா எப்பொழுது விகர்மமாகுது, பாவமாகுது, எப்பொழுது புண்ணிய காரியமாகுது. ஆத்ம உணர்வில் இருந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் புண்ணிய காரியமாக மாறுது. தேக உணர்வில் இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் என்ன புரியாமல் தானே செய்கிறோம். அதை என்ன பாடி கான்ஷியஸ்னாலே என்ன நான்கிற கர்வம் 5 விகாரத்தையும் கொண்டு வந்துடுது, தேக அபிமானத்தை கொண்டு வந்துடுது டோட்டலாக. இப்போ அது எப்படி புண்ணிய காரியமாகும்? ஆகவே பாபா சொல்கிறாங்க, எப்படி உயர்ந்த காரியத்தை செய்வது என்ற ஞானத்தை பாபா கொடுக்குறார். உயர்ந்த காரியம் செய்யக்கூடியவர்கள் எங்கே இருக்காங்க? வைஸ்லெஸ் வேர்ல்டு, விகாரம் இல்லாத உலகம். அங்கே குழந்தைகள் கூட நீர்விகாரியாக இருக்காங்க. ये तो बहुत सिंपल बात है, ये बाबा भाई समझाते, जो राइट समझते हो तो जट खड़े हो जाते, कोई नहीं भी समझते आगे चल समझ में आ जाएगा. யார் பாபா சொல்கிறத டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க முன்னேறிடுறாங்க. புரிஞ்சுக்காதவங்க போக போக கேட்க கேட்க புரிஞ்சுப்பாங்க. எடுத்தோடனே ஞானம் புரியுமா என்ன? பாருங்க, நம்ம இவ்வளோ அனுபவத்தை செய்யறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் வாணி கேட்டிருக்கோம், எவ்வளோ அனுபவங்கள் கேட்டிருக்கிறோம். கேட்க கேட்க தான் முரளி எவ்வளோ லயிச்சு கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பரிபக்குவ நிலையை அடைய முடியும். ये भी क्षमा है, सब जलकर खत्म होने हैं, ये भी समझाया जाता, बाकी क्षमा कोई है नहीं, वो तो कॉमन है. क्षमा पर पतंग के बहुत जलते, दिवाली पर कितने छोटे छोटे मच्छर निकलते, खत्म हो जाते, जीना और मरना. பாபா சொல்கிறாரு, எப்படி ஒரு ஒளி இருக்குன்னா, விளக்கு இருக்குன்னா, அந்த விட்டில் பூச்சிகள் என்ன பண்ணுது? அதில் வந்து இறந்துடுது. பாபா சார் தீபாவளி அப்போ பாருங்கள் எவ்வளோ லைட்ஸ் விளக்குகள் ஏற்றுறாங்க, எத்தனை விட்டில் பூச்சிகள் சுற்றுது. வாழ்ந்துக்கிட்டே இருக்கு, டக்குன்னு வந்து அந்த ஒளியில் இறந்துடுறது. பாபி சம்ஜாத்தே, அதை வச்சு பாபாவும் புரிய வைக்கிறார். என்ன விஷயம்? பிச்சாடி மியாக்கார் ஜனமலே வேறு மர்ஜாவே ஒத்தோ ஜெய்சே மச்சரும் மிசல் போகையே. இப்படி சில நேரம் பார்த்தீங்கன்னா கொசு கூட்டங்கள் ஜாஸ்தி வரும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சிரும். அந்த மாதிரி பாபா சொல்கிற கடைசியில் வரக்கூடிய ஆத்மாக்களுடைய நிலைமை என்ன? கொசு கூட்டம் போல் இறங்குறாங்க, அவ்வளோதான், கொஞ்ச நாளில் மறுபடியும் இறந்துடுறாங்க. பாபா சொல்கிறாரு, वर्षा देनी आई है तो पुरुषार्थ कर पासिताना होना चाहिए ना. பகவான் முயற்சி பண்ணி முயற்சியை செய்வித்து பாஸ்வித்தானராக ஆக்குவதற்கான கல்வி கொடுக்குறார், அதற்கான ஆஸ்தியையும் கொடுக்குறாருன்னா அப்போ நம்ம அதை எப்படி பாடம் படிக்கணும்? இவ்வளோ நாலேஜ் கொடுக்குறார் பாபா. பின்னாடி வரக்கூடியவங்களோட நிலைமை என்ன, நம்மளுடைய நிலைமை? இப்போ நம்ம எவ்வளோ நேரத்துக்கு மகத்துவம் கொடுக்கணும், படிப்புக்கு மகத்துவம் கொடுக்கணும், ஸ்ரீமத்துக்கு மகத்துவம் கொடுக்கணும், பாபாவுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். अच्छे स्टूडेंट बहुत पुरुषार्थ करते, माला भी पासित ऑनर की है ना. பாபா சொல்கிறார், மாலை விஜய் மாலை, வைஜெயந்தி மாலை, வெற்றி மாலை, வெற்றி அடைந்தவர்களினுடைய மாலை கோர்க்கப்படுது. அப்போ நல்ல ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்? நல்ல புருஷார்த்தம் பண்ணணும் அந்த மாலையில் வரணும்னா. जितना हो सके पुरुषार्थ करते रहो, विनाश काले विपरीत बुद्धि कहते, इस पर भी तुम समझा सकते हो, हमारी बाबा के साथ प्रीत बुद्धि है. பழமொழி சொல்லப்படுது, கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, வினாஷ் காலே விப்ரீத் புத்தி, வினாஷ் காலே பிரீத் புத்தி, விஜயந்தின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ சொல்லணும், விபரீத புத்தினா என்ன? பிரீத்து புத்தி, பகவான் மீது அன்புள்ள புத்தி. எப்படிப்பட்ட புத்தி? காரியம் செய்து
ஏன்னா புத்தியின் அனுசாரமாக தான் நம்ம செயல்பாடுகளை செய்கிறோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத நம்ம புரிய வைக்க முடியும். एक बाप के सिवाय हम और कोई याद नहीं करते. बाबा कहते हैं देह सहित देखे सब संबंधों को छोड़ मामेकम याद करो. முக்கியமான விஷயம் பாபா சொல்கிறாங்க, பிரீத்து புத்தினா அதோட அடையாளம் என்னன்னு தெளிவுபடுத்துகிறார். தேகம் முதல் அனைத்து உறவுகளையும் புத்தியால் மறந்து அன்பாக ஒரு பாபாவை புத்தியால் நினைவு செய்வதே அன்பான புத்தியின் அடையாளம். பாபா சாரமாக சொல்லிட்டார். भक्ति मार्ग में बहुत याद करते आए हो, हे दुख हरता सुख करता. तो बाबा सुख देने वाला है ना. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ கடவுள்கிட்ட நம்ம மன்றாடணும். ஹே பகவான், என்னுடைய துக்கத்தை எல்லாம் அழிக்கக்கூடியவங்களே. பாபா ப்ராக்டிக்கலாக சுகம் கொடுப்பதற்காக வந்திருக்கார். ஸ்வர்குக்கு கஹி ஜாத்தா சுகதாம். நமக்காக உலகத்தையே புதுப்பிக்கிறார். பாருங்க எப்படிப்பட்ட அப்பா கிடைச்சிருக்கார். பாபா சொல்கிறார், குழந்தைங்களே சுகதாம், சொர்க்கத்துக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. समझाते मैं आया कि हूँ पावन बनाने. சொர்க்கம் வரணும்னா அதுக்காக தான் நான் உங்களை தயார் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். बच्चे जो काम चिता पर बैठ भस्म हो गए उन पर आकर ज्ञान की वर्षा करता हूँ. என் குழந்தைகள் நீங்கள் காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாயிட்டீங்க, எரிஞ்சிட்டீங்க. நான் மீண்டும் ஞானத்தில் உங்களை ஞான மழையை கொடுத்து உங்களை சுத்தப்படுத்துகிறேன். तुम बच्चों को योग सिखलाता हूँ. बाप को याद करो विकर्म विनाश होंगे. குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட யோகத்தை கற்றுத்தருகின்றேன். எப்படிப்பட்ட யோகம்? சிவபாபாவை நினைத்தீர்களேயானால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் விகர்மங்களும் அழிந்துவிடும். और तुम परिस्तान के मालिक बन जाएंगे. அழியறது மட்டும் இல்லை, பாபா நம்மளை சொர்க்கத்தின் மாலிக்காக ஆக்குவேன்னு சொல்கிறாரு. தும்பி ஜாதுகர் டேரேனா. பாபா சொல்ற, நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்க, பழைய சன்ஸ்காரங்களெல்லாம் மாற்றிக்கிறீங்க, தூய்மை அடையிறீங்க, பாவத்தை அழிக்கிறீங்க, சொர்க்கத்தின் எஜமானனாக ஆயிடுவீங்க. அப்போ இது கூட ஒரு பெரிய மந்திர சக்தி இல்லையா? அப்போ நீங்களும் மந்திரவாதி இல்லையா? बच्चों को नशा रहना चाहिए हमारे सच्ची सच्ची जादूगरी के. குழந்தைகளுக்கு இந்த பெருமிதம் இருக்க வேண்டும், உண்மையிலும் உண்மையான மந்திரவாதி நான் தான். कोई कोई बहुत अच्छे होशियार जादूगर होते हैं, क्या क्या चीज़ें निकालते हैं. ये जादूगर वे अलौकिक हैं, सिवाय एक और कोई सिखला ना सके. பெரிய உஷாரான மந்திரவாதிகளாக இருக்காங்க. என்னென்னவோ பொருள்களெல்லாம் மந்திரத்தின் மூலமாக எடுக்கிறாங்க, காண்பிக்கிறாங்க. சில பேர் சிவலிங்கத்தெல்லாம் எடுக்கிறாங்க, விபூதி எடுக்கிறாங்க, இப்படிலாம் நிறைய எடுக்கிறாங்க. ஆனால் அலௌகிகமான ஒரு மந்திரவாதி பாபாவை தவிர வேறு யாருமே உங்களுக்கு அலௌகிக இந்த மந்திரத்தை கற்றுத்தர முடியாது. तुम जानते हो मनुष्य से देवता बन रखे हैं, शिक्षा ही नई दुनिया के लिए. இந்த பாடம் எதிர்காலத்துக்கான பாடம். ஆனால் இப்போ படிக்கணும். அதை இப்பையிலிருந்து எதிர்கால 21 பிறவிக்கான ஞானத்தை பாபா சொல்லி கொடுக்குறார். பாபா சொல்கிறாரு, இந்த புருஷோத்தம சங்கமயுத்தை பற்றி உங்களுக்கு தெரிவதில்லை. தும் கித்தனா உத்தம் புருஷ் பன்தே ஹோ. எவ்வளோ உயர்ந்த மனிதனாக நீங்கள் மாறுறீங்க. बाबा आत्माओं को ही समझाते. क्लास में भी तुम ब्राह्मणियाँ जब बैठती हो तो तुम्हारा काम पहले पहले सावधान करना. भाई बहनों, अपने को आत्मा समझ कर बैठो. இப்படி பாபா வந்த உடனே சோல் கான்ஷியஸ்க்கு நம்ம வந்துடுறோம். அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, சகோதரிகளை வகுப்பெடுக்கும் பொழுது எல்லாருக்குமே எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். என்ன எச்சரிக்கை? அனைவரும் ஆத்ம உணர்வில் அமர வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும். ஹம் ஆத்மன் ஆர்கன்ஸ் துவாரா சுன்தே ஹே. நான் ஆத்மா இந்த ஆர்கன்ஸ் கருவிகள் மூலமாக, இந்த இந்திரியங்கள் மூலமாக நான் ஞானம் கேட்டுக்கொண்டுள்ளேன். நான் ஆத்மா. சோல் கான்ஷியஸ்க்கு நம்ம போகணும். அப்போ தான் இந்த படிப்போட லாபத்தை நம்ம எடுக்க முடியும். மேலோட்டமாக கேட்டால் புரியாது.
பாபா ஞானம் கொடுக்க கொடுக்க நம்மளும் என்ன பண்ண அந்த சொரூபத்தில் ஞானம் கேட்கணும். कौन से मनुष्य स्वराज जन्म लेते? रास्पी बाबा ने समझाया सब तो नहीं लेंगे. 84 பிறவிகள் யார் எடுக்க முடியும்? எல்லாரும் எடுக்க முடியாது. இந்த ரகசியத்தை தான் பாபா புரிய வைக்கிறார். इस पर कोई ख्याल नहीं चलता. இதை பற்றிலாம் அடுத்தவங்களுக்கு எண்ணமே வராது. சுனாவுக்காக தேத்தே சத். யார் என்ன சொல்கிறாங்களோ ஆமாம் ஆமான்னு இவ்வளோ காலங்கள் நம்ம நினச்சோம் சொன்னோம். हनुमान पवन से निकला सत, फिर दूसरों को भी ऐसी सी बातें सुनाते रहते हैं, सत सत करते रहते. ஹனுமன் காற்றிலிருந்து வாயுபுத்திரன் அப்படின்னு கதையில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுல ஆமாம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம். இன்னொருத்தவங்க இன்னொன்று சொல்கிறாங்கன்னா ஆமான்னு ஏற்றுக்கிறோம். பாபா சொல்கிறாரு எல்லாமே நம்ம சரி சரி உண்மை உண்மைன்னு இவ்வளோ காலங்கள் நம்ம ஏற்றுருக்குறோம். अभी तुम बच्चों को राइट रॉन्ग को समझने की ज्ञान चक्षु मिली है, ரைட் கரம் ஹி கர்னா ஹே. ஆனால் இப்போ இனிமேல் நம்ம எதுக்குமே தலையாட்ட மாட்டோம். ஏன்னா இப்போ நமக்கு தெளிவு கிடைச்சிட்டு எது சரி தவறு. ஆகவே எது சரியோ அந்த காரியத்தை பாபா நமக்கு கற்றுத்தரார். எப்படி செய்யணும்னு समझाते हैं. बेहद बाबा से वर्षा ले रहे हैं, तुम सब पुरुषार्थ करो. பாபா சொல்லி கொடுக்குறார், நீங்களாம் முயற்சி அப்படி செய்யுங்க. பாபா புரிய வைக்கிறார். பாபாட்டேருந்து எனக்கு ஆஸ்தி கிடைக்குது, பாபாட்டேருந்து நான் ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கிறேன், அப்படி முயற்சி எடுங்க. பாபா சபி ஆத்மாவுக்கா பித்தா. பாபா இருக்கார்லே நிராகார் ஜோதி பிந்து பரமாத்மா, எல்லாருக்குமே அவர் அப்பா. ஆத்மாவுக்கு பாப் கேத்தே ஹே, முஜே யாத் கரோ. ஆத்மாக்களின் தந்தையாகிய பாபா கூறுகிறார். என்ன கூறுகிறார்? என்னை மட்டும் நினைங்க, மற்ற எல்லாத்தையும் புத்தியால் மறந்துடுங்க. अपने को आत्मा समझो. आत्मा में संस्कार हैं, संस्कार ले जाते. कोई का नाम छोटेपन में बोध हो जाते हैं तो समझा जाता है इनसे अगले जन्म में भी ऐसा कोई कर्म किए. பாபா சொல்கிறாரு ஆத்மா சன்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. சிலருக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சன்ஸ்காரங்கள் இருக்கும், பொறுப்போடு செய்வாங்க. அப்படின்னா ஆத்மா அந்த சன்ஸ்காரத்தை எடுத்து சென்றதுனால சின்ன வயசுலேயே பொறுப்பாக சேவா பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க. இதெல்லாம் சன்ஸ்காரத்தின் அனுசாரமாக தான் நடக்குது. कोई ने कॉलेज आदि बनावे तो दूसरे जन्म में अच्छे पढ़ते, कर्मों का हिसाब किताब है ना. போன பிரிவில் நிறைய காலேஜ் கட்டியிருக்கலாம், நெக்ஸ்ட் பர்த்தில் நல்லா படிப்பாங்க. அவங்க எல்லாமே கர்மத்தோட கணக்கு வழக்கு இருக்கு இல்லையா, எப்படி காரியங்கள் செய்கிறோமோ அதற்கு தக்க கணக்கு வழக்கு. சத்தியமே விகர்மக்கி பாத்தி நெய் ஊத்தி. ஏன்னா சத்தியுகத்தில் எந்த ஒரு தவறு என்பது நடக்கவே முடியாது. தவறுங்கிற விஷயமே அங்கே கிடையாது. அங்கே தவறான செயல்களை நாம் செய்வதே இல்லை. ராமராஜ்யம் என்று அழைக்கப்படுது. யஹா ராவன் ராஜ்யம், இங்கே ராவண ராஜ்யம். அபி தும் ஸ்ரீமத் பர் ராம் ராஜ்ய ஸ்தாபன் கர் ரஹே ஹோ. இப்போ நம்ம ஸ்ரீமத் படி நடந்து ராமராஜ்யத்தை உருவாக்கி வருகிறோம். பாபா சொல்கிறாரு அந்த ராமராஜ்யத்தில் பாபா சொல்கிறாரு பழைய ஆத்மாக்கள் இந்த பழைய உலகத்தில் தேவதைகளுடைய கால் பட முடியாது, புது யுகத்தில் அசுரர்களுடைய கால் பட முடியாது. எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. पुरानी दुनिया पर देवताओं की परछाई नहीं पड़ती. लक्ष्मी का जड़ चित्र उठाकर रखो तो परछाई पड़ेगी, चैतन्य की नहीं पड़ सकती. ஒரு லக்ஷ்மியோட சித்திரம் இருக்குது, சிலை இருக்குன்னா அதை எடுத்து நம்ம வைக்கிறோம் இன்னொரு இடத்துலனா அதோட நிழல் படுது. ஆனால் எவ்வளோ அழகான ஆழமான விஷயம் பாபா சொல்கிறாரு. பழைய உலகத்தில் சைத்தன்ய தேவதைகளின் நிழல் கூட படாது. பழைய உலகத்தில் तुम बच्चे जानते हो सबको पुनर्जन्म लेना ही पड़े. பாபா சொல்கிறாரு எல்லாருமே மறுபிறவி எடுத்தே ஆகணும். மறுபிறவிங்கிறது எல்லா ஆத்மாக்களுக்குமே உண்டு. नारकी कंगनी कुएं से पानी निकालने की एक विधि है.
होती है ना, फिरती रहती है, ये भी तुम्हारी சக்கரை ஃபிர்த்தா रहता. எப்படி கிணத்துல தண்ணி இழுக்கிறாங்கன்னா அந்த ரோல் இருக்கும், அந்த ரோலில் கயிறு வச்சு மேலேருந்து கீழே இருந்து தண்ணி மேலே வரும், திரும்பி வாளியை கீழே விடும், திரும்பி மேலே வரும், திரும்பி கீழே போகும். அந்த மாதிரி இந்த சக்கரமும் உங்களுடைய சக்கரமும் சுழல்கிறதுங்கிறார் பாபா. மேலே போகுது திரும்பி கீழே வருது, மேலே போகுது திரும்பி கீழே வருது. இப்போ திருஷ்டாண்டு சம்ஜாயே ஜாத்தே பாபா உதாரணத்தோட புரிய வைக்கிறேங்கிறார். பவித்ரதா தோ சப்சே அச்சி ஹே, தூய்மைங்கிறது எல்லாத்த விட பெஸ்ட்டு. நம்மளோட இன்ஸ்டியூஷனுடைய மகத்துவமே என்ன? பியூரிட்டி. என மனம் சொல் செயலில் பாபா சுத்தத்தன்மையை சொல்லி கொடுக்குறார். தும்கோ பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரியா, பிரஜாபிதா பிரம்மாவின் குமாரர்கள் குமாரிகள் நீங்கள். அதனால தான் பாபா இதை மறக்காதீங்கன்னு எப்போதுமே சொல்ல, அந்த நஷாலே இருங்கன்னு சொல்லுவார். इसलिए गायन भी है, कुमारी द्वारा बाण मरवाए, ஞான் பான் ஹே. பாபா சொல்கிறாரு குமாரிகள் மூலமாக அம்பு எய்யப்படுதுன்னு கதையில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பாபா சொல்கிறாரு எந்த குமாரிகள்? பிரம்மா குமாரிகள் மூலமாக ஞானம் என்ற அம்பு எய்யப்படுது. தும் பிரேம் சே பைட் சம்ஜாத்தே ஹோ, நீங்கள் ரொம்ப அன்பாக உட்காந்து பாபா ஞானம் கொடுக்குறீங்க. பாபா சத்குரு தோ ஏக்கி ஹே, என்ன சொல்லி கொடுக்குறீங்க? சத்குரு என்பவர் ஒருவர் தான், அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர். அவர் கூறுகின்றார் மன்மனா பவ, மனதை எனக்கு அர்ப்பணம் செய்ங்க, அன்பாக சொல்லித்தரீங்க. ஏபி மந்திரஹேனா இஸ்மெஹி மேனத், இது கூட நீங்கள் மந்திரம் கொடுக்குறீங்க, இதில் எவ்வளோ முயற்சி இருக்குது. ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கிறது எவ்வளோ குப்தமான ஒரு முயற்சி, உழைப்பு இருக்குது. ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு அப்படியே ஆத்மாக்குள்ளே போகணும். அவ்வளோ சோல் கான்ஷியஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஆத்மா தான் சதோ பிரதானமாக இருந்தது, தமோ நிலைக்கு வந்துட்டு மீண்டும் ஆத்மான்னு நினச்சாதான் அதோட சக்திகள்லாம் மேலே வரும். மறுபடியும் बाबा ने समझाया आत्माएं परमात्मा अलग रहे बोकाल, जो पहले पहले बिछड़े हैं मिलेंगे भी पहले उनको, इसलिए बाप कहते हैं लाडले सिकिलदे बच्चों. எந்த குழந்தைகள் முதல்ல பாபா விட்டு பிரிந்தார்களோ, பாபாவிடமிருந்து இறங்கினார்களோ சத்தியுகத்துக்கு, மீண்டும் அவர்களே முதல்ல பகவானை சந்திக்கின்றனர். ஆகவே தான் பாபா மிக அன்புடன் குழந்தைகளை கூறுகின்றார், என்னுடைய செல்ல குழந்தைகளே. 5000 வருஷம் பிரிஞ்சிட்டார் இல்லையா? குழந்தைங்க இல்லாமல் பாபா எப்படி இருந்திருப்பார்? திரும்பி நம்ம சந்திக்கும்போது, நம்மளை அவர் சந்திக்கும்போது செல்லமான குழந்தைகளேன்னு சொல்கிறார். நமக்கு அந்த போதை வருதா? பாபா ஜான்தே கப்சே பக்தி சுருக்கி, பாபாவுக்கு தெரியும், எல்லாமே தெரியும், நாலேஜ் ஃபுல் இல்லையா? குழந்தைங்க எப்போ பக்தி மார்க்கத்துக்கு வந்தாங்க, எப்போ என்கிட்ட வந்தாங்க, திரும்பி எப்போ சத்தியம் வருவாங்க, எல்லாமே தெரியும் பாபாவுக்கு. ஆதாதா பாதி பாதி பக்தி மார்க்கம் பாதி, ஞான மார்க்கம் பாதி. दिन रात 26 घंटे भी, 12 घंटे AM, 12 घंटे PM. AM PMங்கிறோம் இல்லையா? 12 மணி நேரம் AM, அடுத்து நைட்டு 12லேருந்து மதியம் 12 வரைக்கும் AM, அடுத்து மதியம் 12லேருந்து அடுத்து ராத்திரி 12 மணி வரைக்கும் PM. அதே போல் தான் பாபா சொல்கிறார், சத்தியுகா திரேதாயுகா AM, द्वापरयुगा कलयुगा PM. ब्रह्मा का दिन, ब्रह्मा की रात, कलयुग की आयु लंबी क्यों देते थे? तुम राइट रॉन्ग बता सकते हो? பிரம்மாவின் பகல் இரவை பற்றிய ஞானத்தை உங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா ரைட் எது ராங் எதுன்னு உங்களுக்கு தான் தெரியுதுங்கிறார். எவ்வளோ விஷயத்த பாபா நமக்கு ஞான மார்க்கத்தில் கற்றுக் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம சொல்லணும். तुम्हारा ஃபார்ம்ஸ் तो भरेंगे नहीं कि माँ बाप का नाम लिखेंगे नहीं. உங்களை மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் அவங்க ஃபில்லப் பண்ணது இல்லைங்கிறாரு. தாய் தந்தையோட பேர்லாம் அவங்க எழுத தெரியாது, லௌகீகத்தை தான் எழுதுவாங்க. நம்ம என்ன எழுதுவோம்? நம்மளுடைய உண்மையான பர்மனண்ட் அட்ரஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. बाबा जाकर पूछते थे क्यों सन्यास किया, कारण बताओ. பிரம்மா பாபாவுக்கு நிறைய அனுபவம் இருக்கு இல்லையா? பாபா சன்னியாசில்கிட்ட போய் கேட்பாராம், நீங்கள் ஏன் சன்னியாச மார்க்கத்துக்கு வந்தீங்க? विकारों का संन्यास करते तो घर का भी संन्यास करते हैं,
விகாரங்களை தான் சந்நியாசம் பண்ணணும். நீங்கள் வீட்டையே சந்நியாசம் பண்ணிடுறீங்க. அபி தும் சாரி புராணி துனியாக்கா சந்நியாஸ் கர்த்தே ஹோ. பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் இந்த முழு உலகம், கலியுகம், பழைய உலகத்தை புத்தியால் சந்நியாசம் செய்கிறீர்கள். புது உலகத்தினுடைய காட்சி பாபா காண்பிச்சிருக்கார் இல்லையா? அந்த உலகம் தேவதா வசிக்கும் உலகம், நிர்விகாரி உலகம். எங்கே சுத்தம் இருக்குது அங்கே சுகம் இருக்கும், எங்கே இம்ப்யூரிட்டி இருக்குது அங்கே துக்கம் ஏற்படுது. இதுதான் விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாபா நமக்கு உணர்த்தியிருக்கார். காண்டோங்கோ ஃபூல் பனாத்தே, முட்களை பாபா அழகான மலராக்குறார். நம்பர் 1 காண்டா காம் கட்டாரி. நம்பர் 1 விகாரம் காமம் என்ற முள். காம் கேலி கட்டாரி கேத்தே, குரோது கோ பூத் கहेंगे. காமத்தை முள் என்றும் கோபத்தை என்ன சொல்லப்படுது? பூத். பாபா சொல்ற குரோதுகா பூத், கோவத்தை பூதம் என்றும் சொல்லப்படுது. தேவி தேவதா டபுள் அஹிம்சக்கு தே. நம்ம எப்படி இருந்தோம்? டபுள் அஹிம்சக்காக இருந்தோம். மனசில் கூட எந்த ஒரு கெட்ட எண்ணம் வராமல் இருந்தோம். நிர்விகாரி தேவதாக்கி விகாரி மனுஷ மாத்தா டேக்தே. நம்ம அவ்வளோ சுத்தமாக இருந்ததுனால நம்மளுடைய உருவச்சிலை முன்னாடி அவ்வளோ பேர் தலை வணங்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, ஈஸ்வர் சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். பகவான் எப்படி சர்வ வியாபி, எங்கும் வியாபித்தவர்னு எப்படி கடவுளை சொல்ல முடியும்? கடவுள் நம்மளோட பேசுகிறாரு, திருஷ்டி கொடுக்குறார், டோலி கொடுக்குறார், வரதான் கொடுக்குறார், ஆசீர்வாதம் தன்னோட கை மூலமாக செய்கிறார். அவர் எப்படி எங்கும் நிறைந்திருக்க முடியும்? பாபாக்கர் புராணி துனியாக்கோ நை துனியா ஸ்வர்க பனாத்தே. பழைய உலகத்தை ஸ்வர்க்கமாக ஆக்கிறார். நரக்கோ நரக்காபி நை மான்தே. பாபா சொல்கிறார், நரகத்தில் இருக்கோங்கிறத நிறைய பேர், நரகவாசிகள் நரகத்தில் இருக்கோங்கிறத கூட ஏற்றுக்கல. சகாலு சமஸ்தே ஹே சொர்க்கமே கியா ரக்கா ஹே. பணக்காரவங்களாம் நினைக்கிறாங்களாம் சொர்க்கத்தில் என்ன இருக்குது? हमारे पास धन महल विमान आदि सब कुछ है. நம்மக்கிட்ட கார் இருக்குது, பங்களா இருக்குது, ஏரோப்ளேன் இருக்குது. இதுதானே சொர்க்கம். சொர்க்கத்தில் என்ன இருக்கும்? இதுதான் சொர்க்கம் நினைக்கிறாங்க. பாபா ஹம்கோ ஃபிர் சே டபுள் சிர்தாஜ் பனாத்தே. பாபா மீண்டும் நம்மளை டபுள் கிரேடுதாரியாக ஆக்கிறார். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் கோ ஜான் கயே ஹோ. பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். सतयुग त्रेता की कहानी बाबा ने बताई, बीच में हम नीचे गिरते हैं. சத்தியுகா திரேதாயுகத்தில் பாபா கதை சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இறங்க தொடங்கிட்டோம். பக்தி மார்க்கம் வந்துட்டு மீண்டும் பாபா நம்மளை சுதர்ஷன சக்கரத்தை எப்படி சுழற்றுவது, ऐसे नहीं कि चक्कर फिराते हो जिससे गला கட்டு ஜாவே, அப்படி சொல்லி கொடுக்கல. நீங்கள் சக்கரத்தை சுற்றி உங்கள் கழுத்தையே நீங்கள் வெட்டிக்கிறது அப்படி சொல்லித்தரல. எப்படி சக்கரத்தை நம்ம ப்ராப்பராக சுற்ற வேண்டும். சத்தியுகத்திலேருந்து அனாதி சொரூபம், ஆதி மத்திய பூஜ்ய பிராமண ஃபரிஷ்தா அப்படியே லைனாக சொல்லித்தரார் பாபா. பாருங்கள் எவ்வளோ நாலேஜ் கொடுக்குறார் பாபா நமக்கு. இந்த நாலேஜ் எப்படிப்பட்டது? எவ்வளோ உயர்ந்த நாலேஜ் இது. அங்கே தேவதைகளுக்கு இந்த ஞானம் இருக்காது. சங்கம் யுகத்தில் தான் நமக்கு இந்த நாலேஜ் கொடுக்குறார் பாபா. பாருங்கள் எப்படி நமக்கு பாபா என்ன பண்ணுறாரு. இருளில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். பாபா சொல்ல தீவிர பக்தர்கள் அவ்வளோ பக்தி பண்ணுறாங்க. சாட்சாத்துக்காரம் காட்சி கொடுக்காட்டா நான் இறந்துருவேன் அப்படியெல்லாம் அடமாக தீவிரமாக திடமாக உட்காந்துருக்காங்க. பகவான்கிட்ட தான் அந்த சாவி இருக்குது. பாபா சொல்கிறதெல்லாம் பக்தி மார்க்கம். நம்ம எங்கே வந்துட்டோம்? இப்போ பக்தியிலேருந்து ஞான மார்க்கத்தை நோக்கி வந்துட்டோம். अच्छा मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते நமஸ்தே. பாபாவுக்கு கோடி நன்றி நம்ம சொல்வது.
ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு தெரியல. எவ்வளோ ரகசியங்கள், எவ்வளோ மந்திர சக்திகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் மந்திரவாதியாக. டீச்சராக இருந்து எவ்வளோ பாடத்தை சொல்லி கொடுத்து பிறரையும் எப்படி டீச்சர் ஆக்குறது, முட்களை எப்படியெல்லாம் மலர் ஆக்கியிருக்கார். धारणेकाना पॉइंट, फर्स्ट पॉइंट, इसी रूहानी नशे में रहना कि बाबा हमें डबल सिरदाज बना रखे हैं. இந்த ஆன்மீக போதையிலே இருக்க வேண்டும். எந்த போதைனா, பாபா என்னை டபுள் கிரீடதாரியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். ஹம் ஹே ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பிராமன், நான் ஸ்வதர்ஷன சக்கரத்தையுடைய பிராமணன். पास्ट प्रेजेंट फ्यूचर का ज्ञान बुद्धि में रखकर चलना है. பாபா கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தினுடைய பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர், இதை புத்தியில் வைத்து எங்கே போனாலும் நம்ம இதை புத்தியில் வச்சுக்கணும். 3 காலத்தின் ஞானம். नेक्स्ट पॉइंट, पासवीतानर होने लिए बाबा से सच्ची सच्ची प्रीत रखनी है. பாஸ்வித்தானர் ஆகுவதற்காக பாபாவிடமிருந்து உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். பாப்கோ யாது கர்னைக்கு குப்த மேனத் கரோ. பாபாவை நினைக்கக்கூடிய குப்தமான முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்கணும். இது அந்தமதி சோகதி ஆக்குது. குப்த முயற்சிங்கிறார். செகண்டில் ஆத்மா பாபா நினைவில்லாமல் பிரிஞ்சிடக்கூடாது. தாரணைக்கான வரதானம், अपने डबल लाइट स्वरूप द्वारा आने वाले विघ्नों को पार करने वाले தீவிர புருஷார்த்தி பவ. தனது டபுள் லைட் ஸ்வரூபத்தின் மூலம் வரக்கூடிய தடைகளை கடந்து செல்லக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். आने वाले विघ्नों में तकने दिल शिकस्त होने के बजाय सेकंड में स्वयं के आत्मिक ज्योति स्वरूप और निमित्त भाव के डबल लाइट स्वरूप द्वारा सेकंड में हाई जंप दो. தடைகளை கண்டு நாம் பயப்படுவதற்கு பதிலாக, களைப்பு வருவதற்கு பதிலாக, மனச்சோர்வு அடைவதற்கு பதிலாக, ஐயோ இப்படிலாம் வந்துட்டேன்னு கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக, நாம் நம்மளுடைய ஆத்மீக ஸ்வரூபமாகிய நான் ஆத்மா, ஜோதி ஸ்வரூப ஆத்மா, நிமித்தம் கருவிதான் நான் அப்படிங்கிற இந்த டபுள் லைட் ஸ்வரூபத்தின் மூலமாக செகண்டில் நம்ம அந்த தடைகளை கடந்து செல்ல முடியும். விக்னரூபி பத்தர் கோ தோடனே மே சமய நகி கவாவோ. தடை என்ற கல்லை உடைப்பதில் நேரத்தை இழக்காதீர்கள். ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதனால், அவங்களால, இவங்களால, எப்படி நம்ம 1000 கேள்வி கேட்டுட்ருக்கோம். 1000 சிந்தனை வருதுன்னா நம்ம கல்லை உடச்சி அது வழியாக உள்ளே போக முடியுமா? எவ்வளோ டைம் ஆகும்? ஒதுங்கி போயிடணும், கடந்து போயிடணும். நேரம் வீணாகுதுங்கிறார் பாபா. பிரச்சனையை பற்றியே நினச்சிட்டு இருந்தோன்னா என்ன ஆகும்? நேரம் வீணாயிடும். ஜம்ப் லகாவோ, அதுக்கு மேலே தாண்டிடுங்க. செகண்டுமே பார்கோ ஜாவோ, செகண்டில் கடந்து போயிடுங்க. செகண்டில் புள்ளி வச்சுன்னு ஒரு தடை வந்துட்டா ஒரு விஷயம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கக்கூடாது வருஷம் எல்லாம். தொடிசி ஸ்மிருதிக்கே காரண் சஹஜ் மார்க்கோ முஷ்கில் நகி பனாவோ. பாருங்கள், கொஞ்சம் நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மறந்த காரணத்தினால இந்த மார்க்கத்தை, சகஜமான ஒரு மார்க்கம் பகவான் கொடுத்தும் இதை நம்ம கஷ்டமாக்கிக்கிறோம். अपने जीवन की भविष्य श्रेष्ठ मंजिल को श्रेष्ठ देखते हुए தீவிர புருஷார்த்தி பனோ. ஆகவே உயர்ந்த லட்சியத்தை பாபா நம் முன்பு காட்டி தீவிரமான முயற்சியாளராக நம்மளை ஆக்குறார். जिस नजर से बाप दादा विश्व आपको देख रही है उसी श्रेष्ठ स्वरूप में सदा स्थित रहो. எந்த கண்ணோட்டத்தோட பகவான் என்ன பார்க்குறார், உலகம் என்ன பார்க்குதுங்கிற கான்ஷியஸை கொண்டு வந்து சிரேஷ்ட சொரூபத்தில் சதா நிலைத்திருப்பது அவசியம். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக தீவிர முயற்சியாளர் ஆக முடியும். ஸ்லோகன், सदा खुश रहना और खुशी बांटना यही सबसे बड़ा शान है. சதா மகிழ்ச்சியாக இருப்பதும் மகிழ்ச்சியை பகிர்ந்தளிப்பதும் மிகப்பெரிய ஒரு பெருமையாகும். எல்லாத்தை விட மிகப்பெரிய
ஒரு பெருமிதம் பெருமையாகும். அவ்யக்த இஷாரா அஷரீரி விதேகி ஸ்திதியை அனுபவம் செய்து அந்த ஸ்திதியினுடைய அபியாசத்தை அதிகப்படுத்துறதுக்கு பாபா பாயிண்ட் கொடுக்குறாங்க. अब संगठित रूप में एक ही शुद्ध संकल्प अर्थात एक स्थिति बनाने का अभ्यास करो, तभी विश्व के अंदर शक्ति सेना का नाम बड़ा होगा. எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக இருந்து சுப எண்ணம், அதாவது ஏக்கர ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய அபியாசத்தை எப்பொழுது செய்கிறீர்களோ அப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்தி சேனைகளுடைய பேரு பிரசித்தியாகும். जब चाहे शरीर का आधार लो, जब चाहे शरीर का आधार छोड़कर अपने अशरीरी स्वरूप में स्थित हो जाओ. எப்போ தேவையோ அப்போ தேகத்தில் வாங்க, கடமை செய்யுங்க, உங்கள் பொறுப்பை செய்யுங்க. எப்போ எல்லாமே முடிச்சிட்டிங்களா ஒர்க்கை, अशरीरी ஆயிடுங்க. शरीर धारण किया वैसे ही शरीर से न्यारे हो जाओ. எப்படி தேக உணர்வுக்கு வரீங்களோ அதேமாரி தேகத்தை கடந்தும் போக கற்றுக்கணும். यही अनुभव, இந்த அனுபவமே अंतिम पेपर में, கடைசி பேப்பரில் ஃபஸ்ட் நம்பர் லானே கா ஆதார், உங்களை நம்பர் 1 ஆக்கிறதுக்கான ஆதாரம் எது? எப்படி தேக உணர்வுக்கு வர முடியுதோ அந்த மாதிரி செகண்டில் தேகத்தை மறக்க அபியாசம் செய்யணும். வாங்க இப்போ யோகாவில் செகண்டில் தேக உணர்வை மறந்து நான் ஆத்மாங்கிற ஸ்திதியில் செட் ஆகிடலாம். ஓம் சாந்தி. याद की यात्रा से तुझे शिव बाबा मिल जाएंगे. याद की यात्रा से, याद की यात्रा से तुझे शिव बाबा मिल जाएंगे. याद की यात्रा से मिलेगी वो मंजिल, राह में फूल खिल जाएंगे. याद की यात्रा से तुझे शिव बाबा मिल जाएंगे. याद की यात्रा से मंदिर में नहीं, तीर्थ में नहीं, ना मिले हिमालय पे मानव में नहीं, तत्व में नहीं, ना मिले वेदों में वे आत्म ज्योति जगा. तुझे शिव बाबा मिल जाएंगे. आत्म ज्योति जगा. दान से नहीं, गुणगान से नहीं, ना मिले हठ योग से वो याद से ही हम तो दैवी गुण पाए, महकाए जीवन को. भ्रकुटी मेरे झांक आत्म दर्शन तुझको हो जाएंगे. भ्रकुटी मेरे झांक
मिले पीरों से वो परम पिता अपना खुद का परिचय दें, तब ही तो मिलता है वो। आबू पर्वत पर तुझे परमात्मा मिल जाएंगे, आबू पर्वत पर याद की यात्रा से तुझे शिव बाबा मिल जाएंगे, याद की यात्रा से मिलेगी वो मंजिल, राह में फूल खिल जाएंगे, याद की यात्रा से तुझे शिव बाबा मिल जाएंगे, याद की यात्रा से।